அருளுடையவளே ஆனந்த வாழ்வுதனை அருளுக்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வுதனை ஆனந்த வாழ்வுதனை அருளுக்கு அளிப்பவளே கற்பகமே உனையருளி துணையாரப்பா நீயே கருகிற போது என்னை கருவாரப்பா அம்மா கற்பகமே உனையருளி துணையாரப்பா அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மகிழையிலே கனிமணி வாழ்க்கைக்கும் திருக்கோவிலே இறைவனி நாகமென்று உலகென காப்பவளே அம்மா தாய்மார்களே நாடக சுப்பிரமணிய பக்த கோடி பெருமக்கள் ஆசிரியர் பெருமான அதிகாரிகளே பள்ளி மாவட்ட அல்லவர்களே வெள்ளவர்களே கணிவர்களே தலைவர் அவர்களே தர்மகுருத அவர்களே கோவில் கிருஷ்ணர் ஐயா அவர்களே இந்த விழாவில் சிறப்பாக நடந்து கொடுக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்தவர்களே சகோதரிகளே சகோதரிகள் மற்றவர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை உங்கள் ஒரு பாதம் எடுத்துக் கொடுத்து இந்த நாட்டத்தில் அமைத்தக்கூடிய ராஜநடிகர் லிங்கப்பட்டியை சேர்ந்த பொன்னையாவுடைய கைக்குழு விளங்கும் பாண்டி நாட்டு பண்ண சொல்லும் மதுரை வீர நாடகம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி நாடகத்துக்கு தான் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் இப்போ மதுரை பாண்டி மகமாயி இந்த நாடகத்துக்கு தான் வேலை. எதுவுமே சாமி ஆடணும், நம்மளுக்கு ஆட விடணும். இந்த மாதிரி மதுரை நாடகம் அரிச்சந்திரா சத்தியவன் சாவித்திரி புகழக்குடி தூக்கி கோவில நாடகம் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் அழிச்சு விட்டாரு. ஏன்னா இந்த 61 நாடகம் வந்துச்சு, இந்த நாடகமே அழிஞ்சு போச்சு. இந்த மதுரை நாடகத்தை வைத்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி பணிவான தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதி சிந்தமிழாரே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே சிந்தமிழாலே சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே சிந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா
துளசீந்திர மன்னன் இந்த காசிமா நகரத்திலே காசி மன்னன் சொன்னாலே எல்லா மக்களும் காசி மன்னன் வாழ்க 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 கொண்டிருப்பார்கள். ஏண்டா மக்களுக்கு வேண்டிய எந்த நேரத்தில் எதிர் செய்ய வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக காசி என்பது ஒரு புண்ணிய ஸ்தலம். ஏன்னா காசிக்கு போனா சொல்லுவாங்க, காசிக்கு போனா கருமம் தொலைன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க காசிக்கு போனா காலாட்டம் எடுத்தீங்களா அப்படிம்பாங்க. காசிக்கு போனா காலதான் ஆட்ட முடியாது, கால ஆட்ட ஆட்ட தூணாட்டு வீங்கிட்டே போகும். ஏன்னா காசியுடைய சிறப்பு அப்படி. காசியில எவ்வளவு இந்த லிங்கம் சிவ இருக்கு, தங்கத்துல வச்சிருக்காங்க. காசி விசாலாட்சி ஆலயம் ஒரு சின்ன சந்துக்குள்ள இருக்கு, வெள்ளி சிலையில இருக்கு. காசிக்கு போனோம் அப்படின்னா நம்மளை பிடிச்ச பீடையெல்லாம் விளைக்கிறோம். இப்ப நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து 1200 பேரு காசில விட்டுட்டாங்க. தாய் தப்பன செத்தாலும் அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கு. இல்ல ஆனா அடக்கம்லாம் பண்ற கிடையாது, எல்லாம் இருக்கிறது தான். ஆனா அது 2 சுடுகாடு, அரிச்சந்திரன் சுடுகாடு ஒண்ணு, தினமேறிய சுடுகாடு ஒன்று இருக்கு. அரிச்சந்திரன் சுடுகாடுக்கு வசதி உள்ளவங்க, இந்த சுடுகாட்டுக்கு யார் வேணாலும் போகலாம். ஆனா பாடனை அங்க வந்து பூமான வாட வராது, பசுமாடு முட்டாது, காகம் பறக்காது, பூங்கிறதே கிடையாது, கழுகு பறக்காது, நாய் குலைக்கிறது ஒரு மாதிரியா குலைக்கும். அந்த அளவுக்கு காசுடைய ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட காசு நாட்டிலே வாழ்ந்தாலும் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான இல்லங்கள் இல்லாமல் சீரோடு சிறப்போடு நடந்து கொண்டு வரேன். நாட்டு மக்களுக்கு வேண்கின்ற பொருளை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை இந்த காசு மன்னன் தெரிந்து செய்து வருகிறேன். இருந்தாலும் நீங்க சிறப்போடு வாழணும், நாங்க நல்லா வாழணும். நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா வாழ முடியும். ஏன்னா பணம் கொடுக்குற முதலாளி நீங்க. நல்ல மழை பெய்யணும், ஊர் செழிப்பா இருக்கணும், செழிப்பா இருந்தா நாடை சேர்த்து வைக்கலாம். அது மாதிரி நீங்க நல்லா வாழ, சிறப்போடு வாழணும் குறிக்கொண்டு திருநாட்டில் மேவியதோ கல்லடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவீடு உருவாகி வீட்டில் காணாமல் இருக்க சிவசந்திரனே வீட்டு எனும் பேரில் நீண்ட வரலாற மண்ணோ பாடி ஒரு அழித்தென்று தாளாட்டே கண்ணம் பாடி அழிகடந்து ஆறுதாண்டும் காவிரி பெயர் பெற்று அகண்ட காவிரியால் பெருவது கரிகால பேர்வாலும் கல்லினையில் கொள்ளிடத்தில் காணுகிடமெல்லாம் தாவி பெருகி வாழ்ந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவரா தனிக்கருணை காவிரி போ செல்லும் இடமெல்லாம் திருத்தி வேறுத்தி எள்ளும் கிணியாடும் கண்ணையில் நோக்கும் பிள்ளைகளாலும் பேச வந்த கண்மணியே வல்லலே எங்கள் வாழ்வில் இதய கனி, நீங்கள் எல்லாம் எங்களை வாழ வைக்கும் இதய கனி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள இளைஞரின் வாழ நல்லா இருக்கணும், நாடு அண்ணா சொன்னவழி கண்டு கண்ணு கேள்வி
இந்த காசிபதியிலே ஒரு மன்னா பிறந்து விட்டாலே எத்தனை செல்வங்கள் வேண்டும்? 16 செல்வங்கள் சொல்வார்கள். 18 செல்வம், பண செல்வம், தன செல்வம், தனி சொல்வார்கள். இந்த 16 செல்வம் இருக்கிறதே யாழிலிருந்து 80 தன் மக்கள் மணலை சொல் கேள சொல்லி வைத்திருக்கிறார்கள். மனிதா பிறந்து விட்டாலே ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் கடைசியில் கொல்லி வைக்க புல்லு வேணும். இல்லைன்னா புல்லு மனுஷனுக்கு சமம் கிடையாது. பிள்ளை இல்லா பெருமாவி, மக்கள் இல்லாத மாவாவி, புத்திர வேற புற்றுக்கு சமம், மக்களை பெறாத மண்ணுக்கு சொல்வார்கள். ஏனென்றால் இவ்வளவுதான் சொத்து சுகம் மாடமாளி இருக்கிறாங்களே, எத்தனை குழந்தைங்க நல்லா இருக்கா, பிள்ளை நல்லா இருக்கா வந்து அத்தை கேட்பாங்க, ஏப்பா பிள்ளை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சொத்து சுகம் கேட்பாங்க, எதுக்காகுது? கடைசியில எல்லாத்தையும் உருவி போட்டுருவாங்க. அம்மா போட்டுருவாங்க. இப்ப நம்ம என்னை போட நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு காலங்கள் அப்படி காலம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கிடக்கிறது உலக சொல்ல முடியாது. உண்மையில் 21 ஆண்டு ஆகிறது. ஏனென்றால் என் மனையா ஜோசி சொன்னார், மன்னவா தங்களுடைய மனையாளுக்கு வந்து தோஷம் வச்சிருக்குன்னு சொன்னார். ஒன்று நாகதோஷம், ஒன்று காடதோஷம், ஒன்று பாலவ தோஷம் வச்சிருக்க சொன்னார். இந்த 3 தோஷமும் உண்மையில் 21 ஆண்டுக்கு பிறகுதான் தங்களுக்கு குழந்தை செல்வம் பிறக்கும் சொன்னார். இப்பொழுது என் மனையார் செண்பவழியானவில் இதை மாத கற்பனை இருந்து கொண்டிருக்கிறான். அதை விட பெருமை எதுவும் கிடையாது. குழந்தை இன்று பிறக்கும் நாடு பிறக்கும் தெரியாது. நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை, என் கலங்களும் என் நெஞ்சம் கொண்டாடும் தெய்வம் தாயி அன்னை ஓராலயம். சேப்பூர் மக்களே, ஏனென்றால் இந்த காசிமா நகரத்திலே செல்வ சீமான
மக்களுக்கு எந்த விதமான குறை இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய விதைப்பொருள்கள் கறவை மாடுகள் ஏற்கலப்பை என்றைக்கு நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்றால் வேண்டின்ற மக்களுக்கெல்லாம் தானியத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறீர். வாரி வாரி வழங்கி வள்ளலாக இருந்தாலும் நாட்டுடைய மக்கள் சிறப்போடு வாழ வேண்டும். நாட்டு மக்களுக்காக இந்த நேரத்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அம்மா நீ சுமந்த பிள்ளை கொடுத்த பிள்ளை தாய்க்கு மட்டும் கஞ்சி ஊற்ற மாட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பேர் இப்போ 1500 காசில் விட்டுருக்கான்னு சொன்னேன். எதுக்காக? பெத்த தாய் தான் கூட கொல்லி வைக்க சங்கடப்பட்டு காசில் விட்டு விட்டாங்க. நான் காசு போயிருந்தேன். நான் காசிக்கு போனால் என்னுடைய புண்ணிய நல்லா சிறப்பாக இருக்கேன். ஏன்னா காசியில் வந்து சிறப்பு என்ன? சிவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துடைய சிறப்பான கோயில் பக்கத்திலே கங்கை. நீங்க சிறப்போட வாழ குறிக்கொண்டு மந்திரியார் நல்ல சொல்லி சென்றிருக்கிறார்.
கோடான கோடி நமஸ்காரம் அரசே. மங்களம் உண்டாகட்டும். சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும். 16 செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ வேண்டும். தாங்களது சித்தம் எனது பாக்கியம். கட்டம் இருந்தால் அழைத்த காரணம் நகர சோதை சென்றீர்கள். உண்மைதான். நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியலாமா, தெரியலாமா? தாராளமாக கேளுங்கள், ஏராளமான பதில்களை உரைக்கிறேன். மாதம் 3 மாறி மழை பொழிந்ததா, மாதம் 3 மாறி மழை பொழிந்ததா, மக்களுக்கு வெள்ளாமை விளைந்ததா, மக்கள் செழிக்கோங்கடி தலமோடு வாழ்ந்து நாடி முன்னேற வாழும் நாட்டு மக்கள் நலமுடனே வாழணும். மந்திரியாரே, வேதிற்கு ஒரு மலை, நீதி நினைத்தவன் நெல் இருக்கிற மலை, மாதம் கற்பனை என்று சொல்லக்கூடிய மாதம் வைத்து குடிமக்கள் இல்லாமல் சேர்ந்து நாட்டு மக்கள் வரவுள்ளார்களா? அது இவ்வளவு குறை இருக்கிறதா? மன்னவனவா, மாதம் மும்மாறி வருடம் ஒரு பொன்மாறி விழுந்து நாட்டு மக்கள் செல்வ செழிப்போடு உள்ளார்கள். அதில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மன்னா. இல்லை இருந்தாலும் அதை எங்கள் தோறும் ஆறு கால பூசை, தேவாலயம், சிவாலயம், காளி, துர்க்கை, பிரான் சொல்லக்கூடிய ஆளுகளத்தினை காளி உச்சி சார்பு செய்து தெய்வத்தை வழிபாடு வந்தார்களா? அதில் எவ்வளவு குறை இருக்கிறதா? மன்னவனவா, தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணு, காளி, துர்க்கை, பிடாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் 6 கால பூஜைகள் அருமையான முறையில் நடந்து வருகிறது. அதிலும் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மன்னா. மன்னா, பெருமனுக்கு வந்து ஆலயம் கிடையாது, இருக்குது. 2 உள்ளதா இருக்கு. கொடுமுடியில் ஒண்ணு, மேலாந்தம் ஒன்று, 2 நம்ம சாமியார் பக்கத்துல ஒன்று இருக்கு. இருந்தாலும் தெய்வ வழிபாடு செல்வனாக இருக்கிறது, எவ்வித குறை கிடையாது. அப்படித்தானே இருக்கட்டும். நாட்டு மக்கள் அந்த சத்தியங்கள் என்னையமாகவே, நட்சத்திரம் 3 தண்ணீர் நெருப்ப செய்து வருகின்ற ஏழைகளுக்கெல்லாம் கூண் கூட்டு செவிடு சப்பான்னு சொல்லக்கூடிய அத்தனைக்கும் அன்னதானம், சொன்னதானம், வசதானம் சொல்லக்கூடிய தானத்திலே தாராளமாக ஏராளமாக வாரி வருகிறீர்கள். அதில் குறை இருக்கிறதா? மன்னவனவா, 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தீர்கள். அதில் ஊன் குருடு செவிடு சப்பான் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அன்னமறிந்து விட்டு அருமையான முறையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் எந்தவித குறைபாடுகளும் இல்லை மன்னா. கல்வி என்பது சிறப்பு. உண்மைதான். கல்வியே மிக ஜீவனாதாரம், கல்வியே மிக ஜீவனாதாரம், கல்வி கலாச்சாரங்கள். ஏனென்றால் நம் நாட்டிலே மிகச் சிறந்தது கல்விதான் முக்கியம். அதுபோல பெருமுதல் சிறியவரை கல்வி கற்றுவர்களா? அதில் குறை இருக்கிறதா? மன்னவனவா, அன்று அறிவொளி இயக்கம், இன்று இல்லம் தேடி கல்வி முதல் அருமையான முறையில் நடந்து வருகிறது. அதில் எந்தவித குறைபாடுகளும் நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? புகழ்ந்து பேசுகிறார்களா? என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மன்னவனவா, தாங்களுக்கு பிறகு நமது காசி மாநகரை ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று நாட்டு மக்கள் வருந்திக் கொண்டிருந்தார்கள். மந்திரியாரே, மன்னா, அந்த கவலை வேண்டாம். எனது மனையால் செல்வவழியானவன் நிறைமான விற்பனையாக கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா. தர்பார் வருகின்ற பொழுது ஏதோ சத்தம் கேட்டது. பெண்களா சென்று கொடுத்தாங்க. சென்று பார்த்து பார்த்து வருகிறேன். குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்து விட்டது. பிறந்துருச்சு இல்ல? சிறப்பாக இப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மைதான், உண்மைதான். ஏனென்றால் அதான் சொல்வாங்க, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போல இருப்பான், தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் இறைவன் தனிவு வழியை நடப்பான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அருமையானவன். ஆமா, குழந்தை வந்து சொன்னீங்கள? ஆமாங்க. என்ன குழந்தை சொல்லு? ஐயோ, போன அவசரத்துல என்ன பிள்ளைன்னு நானும் பார்க்கலங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னோடனே சந்தோஷத்துல நின்று நிதானமாக பொறுமையாக விசாரித்து வாருங்கள். அப்படியா?
மகிழ்ச்சியான செய்திதான். அப்படியா? தாங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து உள்ளது. ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றார். ஆமாங்க. ஏனென்றால் மந்திரியாரே, அண்ணா 21 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கின்றார். உண்மைதான். ஏனென்றால் சந்தோஷமான விஷயம், எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. உண்மைதான். இருந்தாலும் மகனை பார்த்து விட்டு வரணும். அண்ணா குழந்தை சென்று பார்ப்பதா? மன்னர் மனவா, தாங்களுக்கோ ஆமா, எத்தனை ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை. 21 ஆண்டுகள் குழந்தை இல்லை. இருப்பினும் இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை எந்த நேரத்தில் பிறந்துள்ளது, என்ன லக்கணத்தில் பிறந்துள்ளது என்பதை கணிக்க வேண்டும் அல்லவா? ஆமா, நம்மளது அருமை ஜாதகர்களே, அப்படி அவரை நான் அழைத்ததாக ஆ. அழைத்துக் கொண்டு வாருங்கள். அப்படி ஆகட்டும். இசையாடு அறிந்தாடும் பாடுதானோ, இசை பாடும் சுவையாலே அசைத்தாடும் நாடும் இடநூலும் மலைமேலும் ஒலியான கீதம் ஆவிடங்களும் மகிழும் இசையே புவிடும் புயல் துணியில் இசையே காவியம் பதில் திகழும் இசையே தேவியம் பதில் திகழும் இசையே தாலியில் உயர நீதல அவரு கீதமே தமிழ் போதையால் மகளிர் பூக்குமே வணக்கம். நான் இந்த காசிமா நாட்டில் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக ஜாதகம் பார்த்து வருவது வணக்கம். யாரு? துறைந்திர மன்னனுக்கு திருமணமானது. அதாவது காசி மன்னனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. சரி போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தேன். சரி. அப்ப சொல்லிட்டு இந்த மன்னர் மன்னர் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பின்னால குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். பின்னாலயா? ஆமா பின்னால அவருக்கு பின்னாலயா? அவர் என்ன பின்னாடி அவர் ஆடாம ஆடாங்க. நீங்க பின்னால எங்க நான் என்ன சொன்னேன், நல்ல நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு, கவலைப்படாதீங்க, குழந்தை பின்னால பிறகும்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க குழந்தை ஆமா பிறக்கும். ஆமா. அதை நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். சொல்லிட்டு வந்திருந்தேன், வருஷ கணக்கு ஆகி போயிடுச்சு. சரி.
குறைஞ்சது ஒரு 22 வருஷத்துக்கு நேரத்தை போனது கிடையாது. அங்க போவே இல்ல. அரண்மனைக்கு நானும் போகல, அங்கிருந்து ஒரு செய்தியும் இல்ல. சரி. என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. என்ன நடக்குமோ நடக்கட்டும், நான் என்ன பண்ண போறேன். எல்லாமே ஏன்னா எல்லாமே அவன் செயல். அப்பன மாதிரி நடந்து போகுது. நம்ம அதாவது பிரச்சனை நினைக்க போறோம், போனா போயிட்டு போகுது சொன்ன மாதிரி. சரி பாருங்க, சொல்லிட்டு வந்திருந்தேன். மாமி என்ன பண்ணா? மாமினா யாரு? மாமி ஆத்துக்காரு. ஆத்துக்காரு. ஆமா. நாங்க எப்படி வெறுமனே வீட்டுல இருக்கீங்களே, அரண்மனைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா, சரி மாமி சொல்லிட்டாலே அரண்மனைக்கு போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நானு வீட்டை விட்டு நாட்டு வாசலுக்கு வந்தேன். என் யோகம் பாருங்க எப்படி அங்கேயும் வீட்டிலேயே கட்டி நிக்குது யோகம். அடே அப்பா எப்படி ஏன் யோகம் அங்க போனாதான் அப்படி நிக்குது. கருப்பு கடா போனா குறுக்க போச்சு. கருப்பு கடை குடிக்க போனா ஆகாத போற காரியம் விளங்காது. ஆமாங்க. இதுல ஆம்பளைக்கு எந்த பக்கம் போட பொம்பளைக்கு சாஸ்திரம் இருந்துட்டு போகுது. மொத்தத்துல சாஸ்திரம் எப்படி கிடந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், பூனை குறுக்க போயிடுச்சு அப்படிதான் சொல்லுவோம். அதைத்தான் நம்மளும் சொல்லுவோம். பூனை குறுக்க போயிடுச்சு போக முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி இன்னைக்கு போனா நாளைக்கு போனா வீடு திரும்பினேன். மாமி ஒரே வார்த்தை, எப்படி வந்தா வருமானத்தோட வா, இல்லன்னா வீட்டுக்கு வராத அப்படியே போன்ட்டான். சூப்பர் பொண்டாட்டி. சரி என்ன பண்ணி நடக்கிறது? ஏங்க நம்மள்ட்ட இருக்குது, நம்ம நடப்பறவைக்கு நாராயணசி இறைவன். அதுக்கப்புறம் ஆண்டவன் செய்யலாம் மேல பாரத்தை போட்டு சரி அப்படின்ட்டு முதல் வீதிக்கு போனேன். சரி அங்கேயும் பாருங்க யோகம் எனக்கு முன்னே போயிட்டு இருக்கு. அடே யோகா எப்படி அடி அப்பா. இங்க இருந்து போறேன் முதல் வீதிக்கு. ஒரு அம்மா குளிச்சுட்டு வீட்டுல இடம் விளையாடுறது. நான் போற நேரத்துல தான் தலையை குடிச்சிட்டு தலையை சிக்கெடுத்துட்டு தலையை விரிச்சு போட்டு வந்துட்டு இருக்கு. விளங்கும்டா காரியம். நானே 22 வருஷம் கழிச்சு அப்படிதான் போலான்னு போறேன். முன்னாடி வந்துட்டு இருக்குது. சரி இதை விட ஏமா அப்படி வரல கேட்டா சண்டை தானே வரணும். ஆமா என்னது நம்ம போய் கேட்பானு நடக்கிற நாடகம் 2வது விதிக்கு போனேன். அங்க பாருங்க ஒரு அம்மா எல்லா விறகும் கட்டிட்டு எல்லா விறகும் ஒன்னா சேர்த்து கட்டி ஒரு கொடி ஒத்த கொடி ஆமா போட்டு கட்டி தலையில சும்மா இல்ல தலையை விரிச்சு போட்டு மாங்க அந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன வேகமா நம்ம நம்ம போக நமக்கு நேரம் நல்லா இருக்குது. இதுதான் நான் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போயிருந்தேன். கிழிச்சு வச்சே பார்க்கணும்னு ஒரு ஆசை. அன்னைக்கு சொன்னாரு அந்த மனுஷன் எப்படி என்னால எனக்கு மறக்க முடியல. அடியா உன் நேரம் காலம் சரியில்லை, நீ கால் வச்ச இடமெல்லாம் கட்டுன்னு என்ன பண்ணி சொல்லி எந்த இடத்துல கால் வைக்கிற கால் வச்ச இடம்லாம் கட்டுங்கடா, போற இடமெல்லாம் முட்டுங்கடான்னாரு. இது என்னடா கொடுமையா இருக்கு. யார பக்கம் வந்தா இந்த கெதிரா அப்படின்னு சொன்ன மாதிரி சரி நடக்க வேண்டிய நேரம் வந்துட்டு இருக்கிறேன். பாப்பா கண்டிப்பா உன்னை இன்னைக்கு அக்கன்னு பொக்கணும். எத்தனை நாளைக்கு நம்மளும் வந்துட்டு வந்துட்டு போறது, எவ்வளவு நாளைக்கு தான் போறது. கூட செவனேன்னு போயிட்டு வராங்க பக்கத்துல. ஐயோ என்ன பண்றது, நீங்க போக போக என் முன்னாடிக்கு வைத்திருச்ச வந்துருச்சு. கண்டிப்பா வரும்ல, எல்லாம் பக்கத்துல எல்லா வருமானத்திலே வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் இருந்தா பரவாயில்ல, இவ்வளவு கூட சந்து இல்ல, இவ்வளவுதான் சந்து. அது அங்க இருந்து பேப்பர் இருப்பாரு சும்மா இருக்க சண்டை வராம வரும். பாப்பன்னைக்கு என்ன ஓ ஆளையா அப்படி பீத்துறேன் பீத்துறியா போய் பாத்து வர்றியா? ஏன்னா என்னங்க இங்க எங்க நிக்கிறேன்னு எனக்கே தெரியல. கொடுமையா இருக்குது. என் நேரத்தை பாருங்க. அரண்மனைக்கு போலான்னு போனேன். சரி நேரா போனா இல்ல மயிலுக்கல்ல முட்டிட்டானா தெரியல. கல்லுல முட்டிட்டா போன வேகத்துல பந்தடிச்ச மாதிரி திரும்பி வந்துட்டாங்க. ஐயோ யார வந்திருக்கிறாங்க. ஐயோ நான் தெரியாதனமா பேசிட்டு ஒருவேளை என்ன யாருன்னு வணக்கங்கிறேன் வணக்கத்துக்கு வகிச்சிருக்கேன். என்னையா வித்தியாசம்? வெளியே சொல்லாதீங்க, வட்டி எட்ட முடியல. அப்புறம் வாங்க வாங்க இல்லங்க உங்களே வாங்க. எத்தனை வணக்கம் போறேன் அந்த எத்தனை வணக்கம் போடுறேன் அத்தனை வணக்கத்துக்கு 100 ரூபா குறையும். 100 ரூபா வணக்கத்துக்கு 100 ரூபா ஏறாதா? நம்மகிட்ட குறையும். ஐயா வணக்கம் போட்டா 100 ரூபாய் சேருமா குறையுமா? நம்மகிட்ட குறையும், வேற பக்கம் ஏறலாம். நீங்க என்ன யாரு? உங்களை எங்க? நான் ஆம்பளை ஆளு. ஆமா நான் என்ன பொம்பளை என்ன சொன்னேன்? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் உள்ள இருந்து வரேன். என்ன கேஸ்ல உள்ள போனீங்க? யாரு ஜாமீன் எடுத்தாங்களா? கொலை கேஸா புல்லா கேஸா ஒருவேளை பிராத்தல் கேஸா? ஏங்க ஒருவேளை பிட்பாக்கெட் அடிப்பீங்களோ? ஏங்க
உள்ள இருந்தா ஜெயில இருந்தா வரானே, அரண்மனையில இருந்து வரேன். ஓகே அரண்மனை. ஆமா உங்க ஏங்க அங்க இருந்தாங்க, நானும் அங்க அரண்மனைக்கு வர்றாங்க வந்துட்டு இருக்கேன். அப்படியா? அதான் உங்களை எங்க நான் பார்த்தவன் ஞாபகமாவே இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. நான் உங்களை வச்சு பார்த்த ஞாபகம் இருக்குது. எங்க வச்சு பாத்தீங்க? சரி விடுங்க. சரி அது போயிட்டு போகுது. அங்க அங்க இருந்து வர்றீங்க. ஆமா. என்ன விஷம்? பாம்பு விஷம். என்ன பாம்பு? நல்ல பாம்பு. செத்து போய் கடிச்சா. அப்புறம் நீங்க என்ன விஷம்னு கேக்குறீங்க? என்ன விவசாயம்? என்னையா விஷயம்னு கேட்டீங்க? அப்படி கேளுங்க. மன்னருக்கு குழந்தை பிறந்திருக்கு. காசி விஸ்வநாதா, கங்காதர கடவுளே, என்னை பெத்த எங்க அப்பா என் வீட்டுக்கு பக்கத்துல கல்யாணம் ஆகி 12 வருஷமா இருக்கிறாங்க. இன்னும் ஆம்பளைக்கும் பிறக்கல, பொம்பளைக்கும் பிறக்க மாட்டேங்குது. யாங்க மகாராஜா குழந்தை வந்திருக்கு. ஆமா. மகாராஜா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. சுகப்பிரசவமா? சுகப்பிரசவம். அரண்மனையிலே ஆஸ்பத்திரியா? அரண்மனையிலே. ஆமா. ஆபரேஷனா சுகப்பிரசவம்? சுகப்பிரசவம். அரண்மனையிலேயே சுகப்பிரசவம். ஆமா. ஆஸ்பத்திரி போகல. என்னடா கொடுமையா இருக்கு. ஏங்க யாங்க யாங்க மகாராஜா நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. குழந்தை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சுகப்பிரசவமா? ஆமா. அரண்மனையிலே ஆஸ்பத்திரியா? அரண்மனையிலேயே. ஆமா. ஆபரேஷனா சுகப்பிரசவம்? சுகப்பிரசவம். ஆபரேஷன் பண்ணல. காசி விஸ்வநாதா, இதெல்லாம் கொடுமையா இருக்கு. ஏன்னு ஒருவேளை யாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கேளுங்க. மகாராஜாவுக்கு குழந்தை வந்திருக்குது. ஆமா. சுகப்பிரசவமா? சுகப்பிரசவம். அரண்மனையிலேயே. அரண்மனையில. ஆஸ்பத்திரி போகல. குழந்தை நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. குழந்தை நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சுகப்பிரசவம். ஆமா. ஆபரேஷன் பண்ணல. இல்ல. குழந்தை பால் குடிக்குதா? குடிக்குதா? எதுல? வாயில தான். வாயில குடிக்க, மூக்கிலே குடிக்க. நீங்க அதோட சேர்த்து பேசுறவாரு. ஏங்க குழந்தை பால் குடிக்குது. எதுல? வாயில தான். நான் வேணா கூட்டிட்டு போய் காட்டுட்டா? என்ன எதுல குடிக்குதுன்னா? வாயில தாங்க குடிக்கேன். பால் வாயில தான் குடிக்குது. குழந்தை பால் வாயில குடிக்குது. ஆமா. சுகப்பிரசவம். ஆமா. குழந்தை நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. மகாராஜா நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு. சுகப்பிரசவம். ஆமா. ஆபரேஷன் அதுக்கு ஏன் சிரிக்கிறீங்க? வைத்தறிச்சல். ராவா குடிக்காதீங்க, வயிறு எரியும். சிக்கலோட வாழ்க்கையில. சரி. சுகப்பிரசவம். சுகப்பிரசவம். அரண்மனையில. குழந்தை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குழந்தை பால் குடிக்குது. மகாராஜா பால் குடிக்குது குழந்தை. ஆமா. எதுல? மகாராஜாட்ட பால் குடிக்குதா? மகாராஜாவுக்கு பிறக்கல. இதனையா சொன்னேன். இப்பதான் மகாராஜாவுக்கு புள்ள பிறந்திருக்குது. சுகப்பிரசவம். அது ஆஸ்பத்திரிக்கு போகல, அரண்மனையில பிறந்திருக்கு. இப்பதானே சொன்னேன். தவறா நினைக்காதீங்க. மகாராஜாவுடைய ஒத்துழைப்பால் அவருடைய மனைவியாருக்கு குழந்தை பிறந்துள்ளது. அதானே கொஞ்ச நேரத்துல என் ஜாதகம் பொய் போச்சு என்னமோ எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதானே ஒரு நாளே என்னைக்காவது ஆம்பளை புள்ள வந்து பாத்துருக்கியா? இல்ல. அப்ப மகாராஜா குழந்தை வந்திருக்குது. ஆமா. அரண்மனைக்கு போலாம். மகாராஜா பார்க்கலாம். பார்க்கலாமே. அரண்மனைவா? அரசே பாருங்கள். சிறப்பாக வாழ வேண்டும். பார்த்தது இல்லையா? 22 வருஷம் ஆகி போச்சு. இப்போ புதுசா பார்க்கும்போது உடம்புலாம் அன்னைக்கு ரொம்ப பெருத்து பேத்தியே உடம்பு இப்ப இடிச்சு போச்சு. அதே குழந்தை பிறந்திருக்குல்ல, யாருக்கு உழைச்சு ஓட தேஞ்சிட்டாரு. ரொம்ப உழைக்காதியே. கொஞ்ச நாளைக்கு நீயாவது இருந்ததுல. ஏன் அப்படியே போனா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். வாரம் பூரா எப்படி சொன்னா எத்தனை பேருக்கிட்டே நான் போக முடியும். ஆகட்டே மகாராஜா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? 80 வயசு வரை 2 பேருக்கு ஒரே வயசு போடுது. நேற்று முந்தான விழுந்ததுக்கு ஆட விட்டு தொலை. மகாராஜா மந்திரியார் சொன்னாங்க. மொத்தம் நான் பார்க்கணும், ஏமாத்த நீ பார்க்கணும்ல. மந்திரியார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு புள்ள பிறந்திருக்கு அப்படின்னாரு. எனக்கு புள்ள வந்திருக்குனாரா? மகாராணிக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. இல்ல உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். அப்புறம் யாருக்கா பிறகு? என்னுடைய ஒத்துழைப்பால் தான் என் மனைவி குழந்தை வந்துச்சு. கட்டம் விளக்கம் இல்லாம என்ன பண்றது? பஞ்சாங்கம் என்ன பழைய பஞ்சாங்கம் புது பஞ்சாங்கம்? உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் உங்களுக்கு வேணும்? இல்ல பழசு வேணுமா புதுசு வேணுமா? 21 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆமா. மகாராஜா கவலைப்படாதீங்க. நல்ல திருமணம் முடிந்தது. ஒரு 22 வருஷம் கழிச்சு குழந்தை பிறகு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஆமா. அதுக்கு போய் இப்பொழுது ஆண்டு பிறந்திருக்கிறார். சந்தோஷம். அருமையான செய்தி. அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு, நிகழ்காலம் எப்படி இருக்கிறது, ஜாதகத்தை ஜாதகமா பார்க்கணும், பாதமா பார்த்தக்கூடாது. மந்திரிட்ட சொல்றேன், உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து சொல்றேன். என்னங்க இங்க ஏதாவது சொல்றியே? இருக்கிறது கூட புரியுங்கிறியே. எப்படி புரியுதா? ஆகட்டும்
சொல்லுங்க வாங்கிக்கிறேன். அண்ணா அண்ணா அவருக்கு சமக தக்கணும் கொடுங்க. நான் வாங்காமையா போக போறேன். கொடுக்காம போவேன். ஆய், சரி அமருங்க, அமருங்க. அதனால வாங்குறதுக்காக தெரியாது, எடுத்து கொடு அவங்கள்ட்ட. ஏன் என்னக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வகத்தில் இல்லை. நீங்க செத்த சிவனுங்க. ஏங்க ஏங்க நான் கடை வச்சா வியாபாரம் பார்க்குறேன். அதுல டாக்டர் பேசுறோம்னா உள்ளது மறந்து. ஆமா முன்ன மாதிரி இருந்தா தெளிவா இருக்கேன். உன்னத்தையும் காணும். ஒண்ணு காணுமா? சிக்க மாட்டேங்குது. அதுல என்ன குட்டி போட போனேன் ஒரு இடத்துல நிக்காம. அட சாதனை பார்க்கணும்னா முன்னாவா? இதுல பாருங்க, சொல்லுங்க. சாதனை பார்க்கணும்னா ஆ, ஆ. வருத்தப்படக்கூடாது. சரி கண்ணாடி வேணும். கண்ணாடியா? கண்ணாடி எடுத்துட்டு இருக்கா? எடுத்துறாங்க. ஏன்னா கண்ணாடி வந்து இல்லாம சாதனை பார்க்கறது ரொம்ப சிரமம் இல்லையா? ஆமா. வயசாகி போச்சு. ஆமா. அதுல பாருங்க, அதுல பார்த்தது 50,000 கடை. ஒரு கண்ணு சாலேஜ் வர, ஒரு கண்ணு என்னங்க? அரை மணி நேரம் தான் இருக்கீங்களா நீங்க? ஆமா. சோறு தான் திங்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு புரோட்டா சாப்பிட்டேன். அத கேட்கலையா? கண்ணாடி கேட்டேன்னு என்ன கண்ணாடி கேட்டியா? நீங்க என்ன கண்ணாடின்னு சொன்னீங்களா? இந்த கண்ணாடி எதுக்கு? இது கண்ணாடிங்க. முகம் பார்க்குற கண்ணாடியா? ஆமா. என்ன குதிரைக்கு நேரம் கிடப்பி கட்டிட்டு அலைகிறதா? அடிட்டு அலைங்க நீங்க பாட்டுக்கு. ஒரு கண்ணு சாலேஜ் வர, ஒரு கண்ணு புஷ்பரே. இன்னொன்னு இருக்கிறது அட சண்டாளா. அதுக்காக வெளியே தெரியாம கண்ணு கண்ணாடி, மூக்கின் கண்ணாடி. மூக்கின் கண்ணாடி. எனக்கு தெரியும். இப்படி வேடுகிறதுக்காக அது விடுறேப்பா, இல்லைன்னா தொட்டுக்க மாட்டேன். சரி. அவரு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. யாரு? அடே அப்பா, பெரிய ஏஜென்ட்காரன். சரி, போயிட்டு போகுது. கண்ணாடி போனா போயிட்டு போகுது. உள்ளத வச்சு பாத்துக்குவோம். பாருங்க பாருங்க. ஆமா, அதுல பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த வருஷம் என்ன வருஷம்? போன வருஷம் என்ன வருஷம்? போன வருஷம் எதுக்கு? இந்த வருஷம் எதுக்கு? இந்த வருஷம் குழந்தை பிறந்துச்சு. போன வருஷத்துல போன வருஷத்தை பிடிச்சா இந்த வருஷம் வந்துருமோ? வந்துருமுங்க. கிரகத்தை விட போன வருஷத்தை வேணாம், மாச கணக்கு பிடிப்போம். பிடிங்க பிடிங்க. போன மாசம் என்ன மாசம்? இந்த மாசம் என்ன மாசம்? இந்த மாசம் எதுக்கியா? போன மாசம் எதுக்குங்க? போன மாசத்தை பிடிச்சா இந்த மாசம் வருமா வராதா? வந்துரும். எனக்கு தெரியும், வரும்போதே இவ்வளவு சிரமப்படுறேன் நான். என்ன? சரி, மாசத்தை விட்டு சொல்லு. வேண்டாம். போயிட்டு போகுது. போயிட்டு போய். ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? கிரகத்தை போகுது. வரும்போதே சேர்ந்து வந்து பண்ணி கொடுங்க. ஐயா, போயிட்டு வராது. ஐயா, ஏங்க நேத்து கிழமை எதுக்குயா? இன்னைக்கு கிழமை எதுக்குங்க? குழந்தை பிறந்து இந்த கிழமையா? ஆமா. அதனால இந்த கிழமையை தெரிஞ்சா போன கிழமை என்னதுயா? நேத்து என்ன கிழமை? இன்னைக்கு பிடிச்சிடலாம்ல. அப்ப நேத்து வந்து சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. யோ, நீங்க ஞாயிற்றுக்கிழமையா? நேத்து சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. சரி, விட்டு தொலை. வேண்டாம். அதுவும் போயிட்டு போகுது. போயிட்டு போகுது. உள்ள வச்சு நல்லது பண்ணுவான். பாப்பமா பாப்பம்மா என்னையா தூங்கும். யாரு? பாப்பம்மா. அட, நீனே ஊரு ஊரா சட்டை கட்டி விடுற. நீங்க பாப்பம்மா நீங்க. பாப்பமான சாதகத்தை பாப்பமான்னு சொன்னையா? பாருங்க பாருங்க. நீ என்ன சோறு தான் நிக்கிறியா? இல்ல இல்ல, இப்பெல்லாம் வேற மாதிரி. அதுதான் தூக்குதாப்பா. அதான் தூங்குதான். ஐயோ, அந்த அம்மா இருக்குங்க போல இருக்கு பாவத்தை. யோ, நீங்கெல்லாம் ஊரு ஊரா? ஆமா. அப்பா, அந்த அம்மாவை கேட்கலையா? சரி சரி. சாதகத்தை பாப்பமா? பாருங்க பாருங்க. ஆமா, வீட்டை அடிச்சு பார்க்கலாமா? வீட்டை அடிச்சு பார்த்தா எப்படி செவ்வரைக்கலாமா? இருட்டால கிடக்கு. ரொம்ப இருட்டால கிடக்கு. பார்த்தாலே சுத்துறா பாவியலாம். இல்லையா, ஒரு இடத்துல தான் நிக்குது. யோ, வீட்டை அடிச்சு பார்க்கலாம்னா கிரகத்தோட வீட்டை, யாருங்க கிரகத்தை இங்க கேக்குறீங்க? இருக்கிற கிரகத்தை சொல்றேன். கிரகாதி போல. சரி சரி. வீட்டை அடிச்சு பார்ப்போம். அப்படி பார்த்து எல்லாம் வீடு விட்டு வீடு மாறினானியா? வாடகை கூட இருக்கும். கொடுக்காம இருந்து. இன்னைக்கு புழைச்சா 100க்கும் சாவலடா. சரி. அதை யாரும் கேட்கலையா? அடையே கிரகத்தை மறுபடியும் பாருங்க. ஆட உங்களை சொல்லலங்க. கிரக வீடு விட்டு வீடு மாறியான். சரி சரி. அத பாருங்க, ஆட்டுல பத்து, மாட்டுல பத்து, சிங்கத்துல பத்து, கரடியில பத்து, யானையில பத்து. எதுக்கு சர்க்கஸ் கம்பெனிக்கு போறீங்களா இப்படி? அப்பா,
இதுல 10 வாங்கி நான் சர்க்கஸ் கம்பெனி நடத்த போறீங்களா? அதான் கேட்டேன். சாதனை பார்க்கட்டுமே வேணாமா? பாருங்க பாருங்க. சரி சரி, இது கிடக்கட்டும். அப்புறமா அப்படின்னா கிடக்கட்டும். நான் சொல்லுத கேள்வி சொல்லுங்க. மகாராஜாட்ட சொல்லி மாமி சொன்னா வரும்போது என்ன பச்சரிசி ஒரு 25 படி வேணும். எதுக்கு உங்க வீட்டுல எதுவும் விசேஷமா? எதுக்குயா பச்சரிசி 25 படி கேக்குறீங்க? 25 படி விசேஷத்தையா வைப்பாங்க. 25 மூட்டை வந்தா கூட பத்தாதியா. என் குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம். சரி சரி. 25 படி. சரி. அந்த பசு நெய் பசு நெய் ஒரு டின்னு போதும். எதுக்கு? உங்களுக்கு. இந்த தூணா பருப்புல 10 படி. தூணா பருப்புனா? துவரை பருப்பு எதுக்கு? 10 படி. 10 படி வாங்கிக்கலாம். பானா பருப்புல ஒரு 10 படி. அது என்ன பானா பருப்பு? பாசி பருப்பு. சரி சரி. ஊனா பருப்புல ஒரு 10 படி. அது என்ன ஊனா பருப்பு? மனுஷனா நீ? ஊழுந்த பருப்பு. சரி சரி. ஹோட்டல்ல பருப்பு இருக்குது. பானா பருப்புல ஒரு 10 படி. பானா பருப்புனா? வடை பருப்பியா? சரி சரி. ஐயோ. இந்த காணா பருப்புல ஒரு 10 படி. அந்த பருப்பே காணாம அது எதுக்கு? கடலையும் பருப்பி. கடலை பருப்பா? சரி சரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு வண்டியில கட்டி அங்க சரியா வச்சிருங்க. அதெல்லாம் சரியா இருக்கு. ஆமா. குழந்தை ஏன் உட்காரிக்கிறீங்க? உட்காரிக்கிறீங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி சரி. நம்ம குழந்தை நேரம் தெரியுமா? தெரியுமா. எப்படி? பணமரத்து பொழுது இருக்கான். பணமரத்து பொழுது. பணமரத்து. மனுஷனா நீ? ஏன்னு முன்னப்பட ஜாதக போயிருக்கியா? போயிருக்கா? எங்க போனா நீ? ஜாதகாரத்துக்கு. ஜாதகார கூட பணமரத்து பொழுதா? பணமரத்து பொழுது வேணாம். சரி. அது ஒரு இடத்துல நிலையா நிக்காது. நீ பொழுது ஏற ஏற சாஞ்சிட்டே போகும். ஆமா. வேற ஏதாவது சொல்லுங்க. இருக்குது. நம்ம பழைய சோத்துக்கு போவாங்கல்ல. ஐயா ஒரு மனிதன் சோறு கொண்டு போறாரு வேலைக்கு. ஆமா. ஆர்வ குழந்தை சோறு தின்னாரு திங்காட்டி இல்லைன்னு பழைய தொழில் ஒவ்வொரு ஆளையும் வச்சு பார்ப்பேன். பார்க்கும் பொழுது அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்க வேண்டுமே. ஆமாங்க. குழந்தை அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்க வேண்டும். ஆமா. அழகு பெண்ணு கூப்பிடலாம். நூற்றுக்கு மேல ஊட்டாக நட்சத்திரம் பலன் நட்சத்திரம் தரணியாட்டி வாழக்கூடிய வருவது. சரி. இருந்தாலும் ராசி சிம்ம ராசி. சரி. அந்நின்ற பழைய சிங்கப்பூர் சிங்கக்கூடியவர் பிறக்கும் பொழுதே குழந்தை மானசிக்கு பிறந்திருக்க வேண்டுமே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும்? நேரா கிளவிட்ட போங்க. செத்துற அந்த கிளவி. மருத்துவம் பார்த்த கிளவிட்ட போய் இப்ப பிறந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்புல சுத்தி இருக்குதா அப்படி கேட்டு வாங்க. கேட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. போங்க போங்கன்றேன். ஏங்க நீங்களா ஆளை சுத்தி பிறந்திருக்குன்னு சொன்னீங்க. அங்க போய் கிளவிட்ட கேட்டேன். ஆளை சுத்தல. குடல் தான் சுத்தி கிடக்குது. குடல் தையா சுத்தி பிறந்த மாலை சுத்தி பிறந்து சொல்றது. குடல் சுத்தி பிறந்தாலும் அதுக்கு பேர் கொடி சுத்தி பிறந்தன்னு சொல்லுவாங்க. மாலை சுத்தி பிறந்தா மன்னனுக்காக நம்ம ஏன் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிருக்கேன். இருங்க நீங்களே சொல்லிருங்க. இந்த அரிசி பருப்புலாம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஏங்க நான் சொல்லணுமா? என்ன ஏதுன்னு விவரமா மன்னர்கிட்ட நீங்க சொல்லிட்டு போங்க. அரிசி பருப்பு வாங்கி நான் வாங்கி வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஏற்றி விடுவேன். மகாராஜா வாங்க வணக்கம். ஜாதை பாதமெல்லாம் படித்து வைத்திருக்கின்றேன். அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்க வேண்டும். ஆமா. அழகு மண்மணி கூப்பிடலாம். சரி. நூற்றுக்கு மேல ஊற்றாக பெறுகிறது. ஊற்றாக போறோம். ஆமா. சரி மேல சொல்லுங்க. ஒட்டை மேல ஏறி சொல்லு. அங்க இல்லங்க. ஜாதகத்துல மேற்படி. மேற்படி சொல்லுங்க. வேலை. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்க. நட்சத்திரம் பரண் நட்சத்திரம். பணச்சந்திரன் வந்திருக்கிறார். அந்த தரணியை கட்டி ஆளக்கூடிய வல்லம விருந்தியவர். வந்தவர். ராஜி சிம்மராஜி. சிம்மராசி. அன்னியன்ற படையெடுத்தா சிங்கமல சீரியின் வல்லம விருந்தியவர். இருந்தாலும் குழந்தை பிறக்கும் பொழுதே மாலஜித்தை பிறந்திருக்கின்றார். அப்படித்தான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் ஜாதகம் கூறுகிறது அது வெத்து மாலை என்று. மாலஜித்து பிறந்தால் மனைவிய தாங்களுக்கும் ஆகாது மாமாதி வர்க்கங்களுக்கும் ஆகாது. உன்னையே நம்பினேனே. அழகான 61 ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆண்களாக ஆனந்த கொடுத்தது. இந்த ஆண் குழந்தை எதற்காக கொடுத்தாய்? ஏன் கொடுத்தாய்? 21 ஆண்டாக குழந்தை செல்வம் இல்லாம இருந்தது. இப்பொழுதுதான் குழந்தை பிறந்ததற்கான சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது அந்த குழந்தை செல்வம் கிடைக்கிறது. ஏனென்றா ஜோசியரே மகாராஜா இதுக்கு ஏதோ பரிகாரம்
ஒரு தங்க தாம்பலம் ஒன்று செய்து ஒண்ணு என்ன 1000 தாம்பலம் செய்றேன். குழந்தை ஒன்றுதானே ஐயா, ஒன்று போதும். ஒரு தங்க தாம்பலம் செய்து அதே மீது விலை பட்டாடை விரித்து மரங்களை தூவி குழந்தை எடுத்து அதன் மீது வைத்து காசி நாட்டுக்கு அப்பால் உள்ள கானகத்திற்கு சென்று ஆவார செடிகளை வைத்துவிட்டு திரும்பி பார்க்காம வந்து விட வேண்டும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அது மாதிரி செய்து விடுங்க. எது மாதிரி? அப்ப நான் சொன்னது போல செய்ய முடியும். நாங்க சொன்ன மாதிரி செய்து விட வேண்டும். பிறகு பாட வேடிக்கையோடு தாழ தப்பு அடிச்சிருந்து எப்பொழுது மகனை நாட்டுக்கு வரலாம்? மன்னவா, தாங்கள் என்பது வருத்தம் கொள்ளக்கூடாது. காரணம் என்ன? அந்த குழந்தை காசி நாட்டுக்கு வந்தால் நானே அழிஞ்சுவேன், நானே அழிஞ்சுவேன், நானே அழிஞ்சுவேன். மக்கள் எழுதுவார்கள், நான் அழித்து விடுவா இறைவா. கூலி குறைத்தீரா, குரமாக்கள் இட்டீரா, அண்ணன் வென்று வந்தவரை பெண்ணை போய் என்று சொன்னீரே இறைவா. மக்களுக்கெல்லாம் வேண்கின்ற பொருட்பொருளாம் ஆறி வாரி வழங்கினேனே. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கெல்லாம் எத்தனை சிறந்து வழங்கினேன். மகன் என்று நாட்டு மக்களுக்கு வேண்டிய பொருட்பொருளை தான தரமான வாரி வழங்கினேன். அப்படின்னு போச்சு. ஏதா 21 ஆண்டாக குழந்தை செல் இல்லாம இருந்தது. இப்பொழுதாவது ஆண்டு இருக்கிறார் என்று சந்தோஷத்தில் இருந்தேன். இந்த சந்தோஷமெல்லாம் வீணாகி விட்டதே இறைவா. நடக்கு தரத்து ரச்சு விட்டேனா, குடும்ப ஜனத்திலேயே குடிய விஷத்தை கலைந்தீனா. ஏனப்பா குழந்தை கொடுப்பதோல் கொடுத்து கடைசியில் யாருக்குமே ஆகாம போய்விட்டதே இறைவா. என்ன செய்வீங்க? மாணிக்க கோபுரமே என் கண்ணே, மரகத தோரணமே, மண்புகு மீது என்னை போல் பாடி எங்கேயும் தேடினாலும் காணலாகுமா? மாணிக்க கோபுரமே என் கண்ணே, மரகத தோரணமே, சந்தோஷத்தில் இருந்தேனே, அதெல்லாம் வீணாகி போய்விட்டது இறைவா. என்ன செய்வேன்? எதற்காக தான் குழந்தை கொடுத்தாய்? குழந்தை செல்வமே இல்லாம இருந்தேனே, அப்பொழுதாவது சந்தோஷத்தில் இருந்தேன். மகன் பிறந்ததற்கு நான் என்று இல்லை இல்லாம ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன். இதெல்லாம் வீணாகி போய்விட்டது இறைவா. அதுக்குத்தான் சொல்லியிருக்கிறார், நம்பின ஒரு கெடுவதை நாட்கள் தீர்ப்பு சொல்லித்திருக்கிறார்கள். தெய்வத்தை நம்பியவர்கள் யார் வீண்பொருள் சொல்வார்கள். தெய்வத்தை நம்பினே இறைவா, நான் சொல்லாதா என்னை கைவிட்டு விட்டாயே இறைவா. மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வி நினைக்க என்று, இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வி
இறைவா இருக்கட்டும். ஏனென்றால் நாட்டு மக்கள் சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும். மக்களாட்சி மலரட்டும், மண்டலாட்சி ஒளியட்டும், மக்களாட்சி மலரட்டும்.